எல்லாருமே ஆக்ஸ்போர்ட்ல படிச்சிருப்பாங்க, இல்லைன்னா போய் பார்த்துருப்பாங்க. அப்போ ஈவேர் அங்கே போனாரானா இல்லை. அப்போ அதுக்கும் ஆக்ஸ்போர்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு ஆளை கொண்டு போய் அங்கே வைக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு நான் போய் தேடி பார்த்தப்போ அங்கே உண்மை தெரிஞ்சது என்னன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்ல நடக்கிற ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட். இப்போ இந்த ஆக்ஸ்போர்ட் டாக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே அங்கே ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்துட்டே இருக்கும். அதை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து பெரியாருடைய படத்தை ஓப்பன் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்கான எந்த ஒரு குறிப்பும் பெரியாருன்ற பேரே அங்கே இல்லை, வெப்சைட்ல கிடையாது. இங்க இருக்கிற ஜெண்டர் பாலிடிக்ஸ், ஆணாதிக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும், ஏத்திசம், கம்யூனிசம், இந்த மாதிரி மாவோயிசம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தினுடைய ஒரு கண்டினியூவேஷன் தான் எல்ஜிபிடி அப்படின்னு நான் பார்க்குறேன். இவங்க வந்து எல்ஜிபிடி பேசுறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நாத்திகராக இருப்பாங்க. மோஸ்ட்லி அமெரிக்காவில் இந்த 18 இருந்து 26 வயசு வரைக்கும் உள்ள பசங்க 2014 அவங்களை டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா 2 lakhs சம்திங், 2,20,000. இன்னைக்கு 2023 அது 90 lakhs, கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாயிருக்கு ஒரு 7 வருஷ காலகட்டத்தில். அப்போ என்ன பண்றாங்க, அந்த ஸ்கூல் பசங்கிட்ட போயிட்டு இதை ஒரு ப்ரொபகண்டா மாதிரி டீச் பண்றாங்க. யார் வேணாலும் வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இவங்க வந்து உடைச்சாங்க. அப்போ அதனுடைய ஒரு நீட்சி தான் இந்த எல்ஜிபிடி அப்படின்றது. இன்டர்நேஷனல் லெவல்ல இது ஆல்மோஸ்ட் மேற்கத்திய நாடுகள் இதை வந்து ஏத்துக்கிட்டாங்க ஆல்ரெடி. பட் நம்ம நாடு இன்னும் அதுக்குள்ள முழுசா வரல. அதை உள்ள கொண்டு வர்ற வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இப்போ ஆக்ஸ்போர்ட்ல போய் இவங்க பேச போறாங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. பலதரப்பட்ட விஷயங்களை பல்வேறு பிரமுகர்களோடு நம்ம இங்கே பேட்டி எடுத்திருக்கிறோம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஒரு யூடியூபர், ஒரு இன்ஃப்ளூயன்சிங் பர்சனாலிட்டி, குறிப்பாக எக்ஸ் தளத்தில் இவருடைய பதிவுகளை பலரும் உற்று நோக்கிட்டு இருக்காங்க. சமீப காலமாக 2 வருடமாக அவர் ஒரு யூடியூப் சேனலை நடத்திட்டு இருக்கார். அந்த சேனலோட பேர் கெவின் பால் ஷோ அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை பேசினார். சரி, ஒரு யூடியூபரை நீ ஏன் பேட்டி எடுக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒத்திசைவுன்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் 2 பேரும் சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது. அப்படி இவர் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக பேசுவதாக இருக்கட்டும், திராவிடத்திற்கு எதிராக பேசுவது, இந்த அலைவரிசை வந்து ஒத்து போகிறதுனால சரி இதை பற்றி இவர் என்ன உண்மையிலே நினைக்கிறார், அவர் நம்ம டிவிலேயே வந்து பேசிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம கூப்பிட்டுருந்தோம். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக கெவின் பால் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். முன்னுரையில் நான் சொன்னது மாதிரி உங்களுடைய எக்ஸ் தளத்தில் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக உங்களுடைய பதிவு ஆதாரப்பூர்வமாக நீங்கள் எழுதுறது, குறிப்பாக திராவிடத்திற்கு எதிராக. இப்போ சமீப காலமாக கடந்த 2-3 நாட்களாக பார்க்கும் பொழுது வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பதிவுகள் அதிகமாக ஷேர் செய்யப்பட்டிருக்கு. எதுன்னா, இந்த ஆக்ஸ்போர்டு ஏற்கனவே இவங்க பெரியார் விருது வாங்கினதை பற்றி பல விஷயங்களை பார்த்தாச்சு. இப்போ அதே ட்ரெண்டிங்கில் இப்போ அந்த ஆக்ஸ்போர்டில் பெரியாருடைய சிலை வைக்க போகிறாங்க, அவருடைய படத்தை வைக்க போகிறாங்க. நான் மேலே பறக்கிறேன், உலகமயமாகிறார் பெரியார் அப்படின்லாம் முதல்வரே கூட பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவு எவ்வளோ போலித்தனமானதுங்கிறத உங்கள் எக்ஸ் தளத்தில் நீங்கள் பதிவு செய்திருக்கேன். இது சம்மந்தமாக நீங்கள் உங்களுடைய ஒரு ஃபஸ்ட்டு அந்த பார்வை எப்படி இருக்குது சார்? இப்போது ஆக்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் பெரியார் அப்படின்ற இந்த 2 வார்த்தை. ஆக்ஸ்போர்டுன்றது நம்ம பார்த்துருக்கோம், 1000 வருஷம் அவங்க ரொம்ப பழமையான ஒரு பல்கலைக்கழகம். அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் வந்து டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கும். போன வெள்ளிக்கிழமையிலேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி நான் வந்து ஆனந்த கடலில் மிதக்கிறேன் அப்படிலாம் நம்ம ஐயா பேசியிருந்தார், சிஎம் பேசியிருந்தார். இந்த விஷயத்தை பார்க்கும்போது சரி, இந்த விஷயத்தை பற்றி அவங்க வெப்சைட்டில் ஏதாவது அவங்க போட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து தேடி பார்த்துருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னால் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், ஆக்ஸ்போர்டில் உள்ள ஒரு பில்டிங்கில் நம்ம மகாத்மா காந்தியினுடைய அந்த ஒரு ஐகான் சொல்லுவாங்க, சின்ன ஒரு உருவத்தை வந்து அவங்க சீலிங்கில் போட்டு வச்சுருந்தாங்க. அது எதுக்கு அப்படின்னா, ஆக்ஸ்போர்டுக்கு இவர் காந்தி போயிருக்காரு எப்போனா 30s. இந்த மாதிரி ஒரு 4-5 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து பார்க்குறப்போ அவங்க எல்லாருமே ஆக்ஸ்போர்டில் படிச்சிருப்பாங்க, இல்லைனா போய் பார்த்துருப்பாங்க. அப்போ ஈவேர் அங்கே போனாரானா இல்லை. அப்போது அதுக்கும் ஆக்ஸ்போர்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு ஆளை கொண்டு போய் அங்கே வைக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு நான் போய் தேடி பார்த்தப்போ அங்கே உண்மை தெரிஞ்சது என்னன்னா, அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, ஆக்ஸ்போர்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு கீழே வந்து நிறையா காலேஜஸ் உண்டு, அங்கே ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. அங்கே வந்து அங்கே இருக்கிற அந்த ஹால்ஸை வந்து எடுத்து அந்த டிபார்ட்மெண்ட் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த அவங்க எடுத்து வந்து பேசுவாங்க. நேயர்களுக்கு புரியறதுக்காக நீங்கள் வந்து ஆக்ஸ்போர்டுக்குள்ள காலேஜஸ் இருக்குங்கிறீங்க. அந்த ஆக்ஸ்போர்டுங்கிற ஒரு பெரிய கேம்பஸில் எத்தனை காலேஜ்கள் இருக்குது? மொத்தம் 39 காலேஜஸ் இருக்குது. 38 காலேஜஸுடைய ஃபெடரேஷன் தான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம். அது ஒன்றும் ஒரு கேம்பஸ் கிடையாது.
ஒரு பல்கலைக்கழகம் அவங்களுக்கு ஒரு பில்டிங் இருக்கும், அதை சுற்றி நிறைய காலேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த காலேஜஸ் வந்து எப்படி அவங்க ஃபங்க்ஷன் ஆகுறாங்கன்னா, அவங்க கம்ப்ளீட்லி ஆட்டோனமஸ். அவங்க வந்து ஆக்ஸ்போர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. அவங்க லேபிள் இருக்கும் அப்படின்றதுனால அதை ரெகுலேட் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி ஃப்ரான்ச்சைசி தான். எக்ஸாக்ட்லி அதான் சார். டாமினோஸ், KFC நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த லேபிள் இருக்கும், அந்த ஃபார்முலா இருக்கும். அதர்வைஸ் இவங்க வந்து இவங்க வந்து முழுக்க ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி தான். அப்படி தான் அங்கே உள்ள காலேஜ் வந்து வேலை பார்க்குது. அப்படி ஒரு காலேஜினுடைய பேர் வந்து செயின்ட் ஆண்டனிஸ் காலேஜ்னு சொல்லி ஒரு காலேஜ். அந்த காலேஜில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட், அது என்ன டிபார்ட்மெண்ட்னா ஏசியன் ஸ்டடீஸ், ஆசியா பற்றி படிக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள 2 பேராசிரியர்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து நம்ம சான்ஸ்கிரிட் ஸ்காலர். இவங்களுக்கு சான்ஸ்கிரிட் ஆகாது, ஆனால் அங்கே உள்ள ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அப்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட், இப்போ இந்த ஆக்ஸ்போர்ட் டாக்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே அங்கே ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டே இருக்கும், அதை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஈவெண்ட்டோடைய பேர் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டை பற்றி இவங்க பேசுகிறாங்க, பெரியாருடைய அந்த சுயமரியாதை இயக்கத்தை பற்றி பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்க அப்படின்ற அந்த லிஸ்ட்டும் இல்லை. இதை விட பெரிய ஒரு கொடுமை என்னன்னா, பெரியார் அப்படின்ற பேரே அங்கே இல்லை. ஃபர்ஸ்ட் நாங்கள் பெரியாரை பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்படின்ற விஷயமும் இல்லை, பெரியாருடைய படத்தை நாங்கள் இங்கே திறக்க போகிறோம் அப்படின்ற விஷயமும் அந்த வெப்சைட்டில் எங்கேயுமே இல்லை. அந்த ஆண்டனிஸ் காலேஜினுடைய வெப்சைட்லேயும் இல்லை, ஆக்ஸ்போர்ட் டாக்ஸ்ன்ற அந்த பேஜ் அதுலேயுமே இல்லை. அப்போது இது என்ன அப்படின்னா, இவங்க போய் அங்கே ஒரு படத்தை ஓப்பன் பண்ணி வச்சு இவங்க மாலை போட போகிறாங்க, அவ்வளோதான். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இதை பண்ணலை. இதுக்கு முன்னால் அவங்க பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, அவங்களே அனௌன்ஸ் பண்ணி அவங்களுடைய ஹாலில் இல்லை அவங்களுடைய கேம்பஸில் அந்த படத்தை வந்து இவங்க திறந்து வைப்பாங்க. அதுக்கு அந்த காலேஜினுடைய சான்சலர் இல்லை அந்த காலேஜினுடைய பிரசிடென்ட் அவங்களாம் வந்து திறந்து வைப்பாங்க. இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே கிடையாது. அப்போது இது ஒரு போலியாக உருவாக்கப்பட்ட, இவங்களே கிரியேட் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் இப்போ உங்கள் எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டது அதில் பேசக்கூடிய தலைப்பு குறித்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இந்த ஆக்ஸ்போர்டில் இந்த ஈவெண்ட்லேயே கூட எல்ஜிபிடி அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன அதில் டவுட் வரும்னா, இவருடைய மருமகள், அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி, இவங்க இப்போ எல்ஜிபிடிக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஈவெண்ட்ல எல்லாம் கலந்துக்கிறாங்க, அந்த ப்ரைடு அந்த ஷோலெல்லாம் கூட அவங்க கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இதற்கும் அதற்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? இவங்க இவரை இன்வைட் பண்ணுங்க, இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு லாபி ஏதாவது போயிருக்கலாமா இன்டர்நேஷ்னல் லெவலில்? ஆமாம் சார், கண்டிப்பாக. இப்போ இந்த ஓக்னஸ் அப்படின்றது வந்து உலகம் எங்கும் போயிட்டு இருக்கிற ஒரு பெரிய ஒரு லாபி மாதிரி போயிட்டு இருக்கு. முக்கியமாக இவங்களுக்குன்னு தனியாக ஆர்கனைசேஷன்லாம் உண்டு. லைக் கிளாட்னு சொல்லுவாங்க, GLAAD, அது ஒரு ஆர்கனைசேஷன். அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் கேம்பெயின் அப்படின்னு ஒன்று இருக்குது. இவங்கெல்லாம் கவர்மெண்ட், US கவர்மெண்ட், ஐரோப்பிய கவர்மெண்ட்லாம் இவங்களுக்கு வந்து காசு கொடுத்து இவங்களை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அரசாங்க அளவில் பெரிய லாபி உண்டு. இப்போது ஆக்ஸ்போர்ட் மாதிரியான அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி படிப்பே வச்சுருக்காங்க. அதாவது ஆண் பெண்ணாக மாறுறது, பெண் ஆணாக மாறுறது, இந்த மாதிரி விஷயங்களை கல்லூரியில் இவங்க பாடமாக வந்து நடத்துகிறாங்க. அப்போது நீங்கள் வந்து LGBT பற்றி பேசணும், நீங்கள் வந்து அதில் பார்த்தீங்கன்னா பேட்ரியார்க்கே நம்ம வந்து உடைக்கணும், ஆணாதிக்கத்தை உடைக்கணும், நம்ம வந்து பெண்ணியம் பேசணும்னு சொல்லி அந்த ஃபெமினிஸ்ட், LGBT இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்து பேசணும்னு சொல்லி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும். இது ஒரு பெரிய ஒரு லாபி. அந்த லாபியினுடைய அதனுடைய ஒரு பக்கம் தான் இது அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ இதுக்கு முன்னால் நெல்சன் மண்டேலா இவங்க போன்ற சிலைகள் எல்லாம் திறந்துடும். இது ஆக்சுவலி இப்போ ஒரு சிலை மாதிரி திறந்து வைக்க போகிறாங்களா, இல்லை அந்த ஈவெண்ட்டில் ஏதோ ஒரு டோக்கனைசத்துக்காக ஒரு படத்தை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? என்ன மாதிரி இந்த ஈவெண்ட் நடக்க போகுது? இல்லை சார், இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் மண்டேலா அவனுடைய சிலை வந்து அங்கே திறக்கப்பட்டது. அதில் ஒரு காலேஜில், ஆக்ஸ்போர்ட்னே ஒரு காலேஜில். ஆனால் அது எப்படி அங்கே வந்துச்சு அப்படின்னா, அந்த காலேஜில் படித்த ஒருத்தர், அவர் வந்து ஒரு சிற்பி அங்கே படித்தவர், அவர் வந்து டொனேட் பண்ணுறாரு, இந்த மாதிரி இவர் சிலையை வைங்கன்னு சொல்லி. இதே மாதிரி இன்னொரு 4-5 பேருக்கு பண்ணியிருக்காங்க. அது வந்து அங்கே படித்தவங்க, அதை சார்ந்தவங்க வந்து டொனேட் பண்ணுவாங்க, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அதை வந்து இவங்க அங்கீகரித்து இவங்க வந்து பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அப்படி எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் யார்கிட்ட இருந்தும் வரல. யார்கிட்ட இருந்து வருதுன்னா, இங்கே இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் அவங்க பேசுகிறாங்க, இங்கே உள்ள பிஹைண்ட் வுட்ஸ், பாலிமர் செய்தி, இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் ஆக்ஸ்போர்டில் உள்ளவங்க யாராவது பேசினாங்கன்னா கிடையாது. அங்கே வந்து எந்த ஒரு மென்ஷனோ எந்த ஒரு ரெஃபரன்ஸோ கிடையாது. அவங்களுடைய ஐட்டினரியில இது இருக்கிறது மாதிரியே இல்லை, எதுவுமே இல்லை, பேரே கிடையாது. ஆக்சுவலி இவங்க வந்து பெரியாருடைய படத்தை ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கான எந்த ஒரு குறிப்பும் பெரியாருன்ற பேரே அங்கே இல்லை.
வெப்சைட்ல கிடையாது. ஆஸ்திரேலியால கருணாநிதி பேர்ல ஸ்டாம்ப் வெளியிட்டது மாதிரி ஆஸ்திரியா அவங்க பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி இதுவும் ஒரு இதுதான் போல. அந்த யுனெஸ்கோ அவார்டு வாங்கினா சொன்னாங்கல்ல, அதுதான். இப்போ நீங்கள் அதில் நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்டு பற்றி நம்ம எல்ஜிபிடிக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் வந்து இப்பொழுது சமூக வலைதளங்களில் அதிகமாக கெவின் பால் அறிமுகப்படுறது எதுலன்னா அந்த எல்ஜிபிடிக்கு எதிராக உங்களுடைய பதிவுகள். இப்போ என்னென்னா ஈவன் தமிழக அரசே கூட 3ஆம் பாலினத்தவருக்கு ஒரு இடஒதுக்கீடு மாதிரி கொடுத்து அவங்களுக்கு அரசு வேலையெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க, போலீஸ் வேலையாக வந்திருக்காங்க, கண்டக்டராக வந்திருக்காங்க அப்படின்னு. இது வந்து 3ஆம் பாலினம்ங்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இல்லை, ஏன்னா அதுவும் ஒரு ஜெண்டர் இதில் வந்துடுறாங்க. ஆனால் இந்த எல்ஜிபிடிக்கு இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அது கலாச்சார ரீதியாக எப்படிப்பட்ட தாக்குதல் நடத்துது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை சார்? அவங்களுடைய அடிப்படையே என்னன்னா, இவங்கெல்லாம் ஒரு ஒரு இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா என்னன்னா, இங்கே இருக்கிற இந்த காஸ்ட் பாலிடிக்ஸ், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஜெண்டர் பாலிடிக்ஸ், ஆணாதிக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும், ஏத்திசம், கம்யூனிசம், இந்த மாதிரி மாவோயிசம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தினுடைய ஒரு கண்டினியூவேஷன் தான் எல்ஜிபிடி அப்படின்னு நான் பார்க்குறேன். இவங்க வந்து எல்ஜிபிடி பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நாத்திகராக இருப்பாங்க, மோஸ்ட்லி ஏத்திஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிச ஐடியாலஜி அவங்களுக்கு பின்னால் இருக்கும். இன்னொன்று வந்து குடும்ப அமைப்பு அப்படின்றத உடைக்கணும், ஏன்னா இவங்களுக்கு ஆண் பெண் பேபிஸ் அப்படின்ற இந்த ஒரு ஹையரார்க்கி வந்து இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டற்ற பாலியல் சுதந்திரம், அந்த பாலியல் இச்சைகளை நாங்கள் வந்து தீர்த்துக்கிறதுக்கான எந்த ஒரு பவுண்டரியும் வேண்டாம் அப்படின்றது தான் இவங்களுடைய அடிப்படை. இவங்க ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு ஆணும் இல்லை ஒரு பெண்ணும் உறவு வச்சுக்கிறதுக்கான உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, நாங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கான உரிமை வேணும்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து குழந்தைய அடாப்ட் பண்ணுறதுக்கான உரிமை வேணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை அங்கீகரிக்கணும். இப்போ அதான் பிரச்சனை. இப்போ 2 பேர் அவங்களுடைய உரிமை அவங்க எதாவது பண்ணிட்டு போட்டோம், ஆனால் ரோட்டுக்கு வந்து நாங்கள் இப்படித்தான், இதான் எங்களுடைய வாழ்வியல், நீங்கள் இதை அங்கீகரிக்கணும், நீங்கள் இதை அப்ரிஷியேட் பண்ணணும், நீங்கள் இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் பிரச்சனை வருது. இவங்க ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்னா அந்த ஒப்பீனியனை நம்ம அப்படியே வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் உள்ளவங்க தான் இவங்க எல்லாரும். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ கம்யூனிசம் படிச்சிங்கன்னா அதில் எங்கல்ஸ் இருப்பார். அவர் எங்கல்ஸ் எழுதின ஒரு ஃபேமஸான ஒரு புக்கு ஒன்று உண்டு, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஃபேமிலி அண்ட் த ஸ்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு புக்கு. அந்த புக்கில் அவர் பேசியிருப்பாரு, குடும்பம் அப்படின்ற அந்த ஒரு அமைப்பு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அம்மா, அப்பா, குழந்தைகள், இவங்க தான் கேபிட்டலிசம் வந்து காப்பாற்றி கொண்டு வராங்க. இவங்களை ஃபர்ஸ்ட் நம்ம உடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கம்யூனிட்டியாக வாழ ஆரம்பிக்கணும், ஒரு கம்யூன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அப்படின்னா யார் யாரோட வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இவங்க வந்து உடைச்சாங்க. அப்போது அதனுடைய ஒரு நீட்சி தான் இந்த எல்ஜிபிடி அப்படின்றது. இந்த எல்ஜிபிடின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்ஜிபிடி லெஸ்பியன் கேன் இருக்கா, ஃபஸ்ட்டு 1960s பார்த்தீங்கன்னா ஜிஎல்னு இருக்கும், கே ஃபஸ்ட்டு இருந்தாங்க. இவங்க உடனே இங்கே உள்ள ஃபெமினிஸ்ட்லாம் சேர்ந்து இல்லை பெண்கள் தான் ஃபஸ்ட்டு வேணும்னு சொல்லி எல்லை கொண்டு வந்து இங்கே போட்டாங்க. அப்போ இவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க, நம்ம என்ன செஞ்சாலும் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். இவங்க வந்து அட்டென்ஷன் சீக்கிங் பீப்புள். இவங்கள வந்து நம்ம வந்து இவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆட்கள் தான் இது உள்ளே இருக்காங்க. அப்போது இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஸ்ட்ரக்சர். நம்ம காலகாலமாக நம்ம பார்த்து வந்த நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய அந்த அடையாளங்களை அழிக்கிற வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு நீட்சி தான் எல்ஜிபிடி. ஸோ இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது இது கம்யூனிசத்தின் நீட்சி அப்படிங்கிறத விட இதே ஆல்மோஸ்ட் ஒரு ரிசம்பிளன்ஸ், ஒரு ரெலவெண்ட்டாக பார்க்கும்போது திராவிடத்துடைய ஐடியாலஜியும் இதுதான் இல்லையா? கண்டிப்பாக அவங்க தான் சொல்கிறாங்க பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அங்கேருந்து கடன் வாங்கிட்டு பேசுனது தான் அந்த இது உண்மை சார். அப்படிங்கிறப்ப அவங்களுடைய இதுவும் இருக்குது. இதன் அடிப்படையில் தான் இப்போ அந்த ஃபங்க்ஷனே இங்கே நடக்க போகுது. ஆமாம் சார், உண்மை. இப்போ நீங்கள் பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற அந்த ஈவேராவுடைய புக்கை படிச்சிங்கன்னா, பிரான்ஸ்ல ஒரு ஃபெமினிஸ்ட் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க பேர் வந்து சிமந்தி புவான்னு சொல்லி, அவங்க தி செகண்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதினாங்க. இன்றைய மாடர்ன் ஃபெமினிசம் உடைய அடிப்படை டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு லவர் ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் பேர் வந்து ஜான் பால் சார்த்தர்னு சொல்லி, அவர் கம்யூனிஸ்ட். அவர் வந்து கியூபாவில் போயிட்டு ஃபிடல் காஸ்ட்ரோலாம் நேரில் பார்த்து அவங்க பண்ண அந்த அட்டூழியத்துக்கெல்லாம் ஆதரவு தெரிவித்தாள். அப்போது ஒரு கம்யூனிஸ்ட்டு அவங்களுடைய காதலியான இவங்க எழுதின இந்த ஃபெமினிஸ்ட் புக்கு, அந்த ஃபெமினிஸ்ட் புக்கினுடைய அடிப்படையாக வந்த பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற இந்த புத்தகம். இப்போ ஈவேரா பேசின அந்த ஃபெமினிசம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அங்கிருந்து உருவுனது. அப்போது இதெல்லாம் ஒரு கனெக்டட் ஈகோ சிஸ்டம் தான், அதனுடைய நீட்சி தான். இப்போ வந்து எல்ஜிபிடியை ஆதரிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய ரிப்பன் பில்டிங்கில் போயிட்டு அந்த விளக்கை வந்து எரிய வைக்கிறாங்க, வானவில் லைட்டை வந்து எரிய வச்சாங்க போன வருஷம். இன்னும் கூடிய சீக்கிரம் இப்போ லாபி வந்து இப்போ எப்படி
பண்றாங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்ல இதை வந்து கொண்டு வரணும்னு சொல்லி அடுத்த லாபி வந்து இவங்க ஆரம்பிப்பாங்க. இல்லை இப்போ இந்த அந்த ப்ரைடு ப்ரோக்ராமே கூட எல்லா ஸ்கூல்லையும் பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரியான ஏற்பாடும் போன தடவை நடந்ததுன்னு நினைக்கிறேன். உண்மை. அப்போ அந்த அவங்களுடைய பேரட்லேயே பல இடங்கள்ல மிகவும் நெருடலாக ஒரு அசிங்கமாக பேசக்கூடியது, அவங்க டிவியில் பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்க்குறோம். அவங்க பண்ணியிருக்கிற கலரிங், நீங்க சொல்றது மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங்க்கு அவங்க பண்ணக்கூடிய பல விஷயங்கள் மிக அருவருக்கத்தக்க வகையில் இருக்குங்கிறது தெரியுது. இது இந்த மாணவர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? உண்மை சார். ஆக்சுவலி இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னால ஒரு ரிப்போர்ட் ஒன்று நான் படித்தேன். என்னன்னா, அமெரிக்காவில் இந்த 18 to 26 வயசு வரைக்கும் உள்ள பசங்க 2014 அவங்கள டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா 2 lakhs சம்திங், 2,20,000. இன்னைக்கு 2023 அது 90 lakhs, கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாக இருக்கு ஒரு 7 வருஷ காலகட்டத்தில். அப்போ என்ன பண்றாங்க, அந்த ஸ்கூல் பசங்கிட்ட போயிட்டு இதை ஒரு பிரபகண்டா மாதிரி டீச் பண்றாங்க. நீ என்ன ஃபீல் பண்ற? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அந்த டீனேஜ் பசங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல, அவங்க வயசுக்கு வருவாங்க, அந்த அடலசன்ஸ் ஏஜை தாண்டி அவங்க வரும்போது அவங்களுக்கு நேச்சுரலா ஒரு சில அந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும்ல, இதை வந்து இவங்க என்ன பண்றாங்க, மொபைலைஸ் பண்ணி தூண்டி விடுறாங்க. நீ பெண்ணா உணர்றியா இல்லை நீ ஆனா உணர்றியா அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களை தூண்டி விட்டு இவங்களா இந்த பக்கம் கொண்டு வர்ற வேலையை பண்றாங்க. இன்னும் அவங்களுடைய பாட புத்தகத்துல பாத்தீங்கன்னா வெளிப்படையா நம்ம படுக்கறையில் பண்ற விஷயத்தெல்லாம் அப்படியே ஓப்பனா அங்க வந்து மென்ஷன் பண்ணி அந்த காட்சிகளை வந்து படமா இவங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பாக்குறோம். இப்போ அங்க உள்ள லாபி இப்போ இங்க வருது. இப்போ இங்க என்ன பண்றாங்க, பள்ளிக்கூடத்துல இந்த பாடங்களை கொண்டு வரணும், அதுக்கு பேர் வந்து செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாபி வந்து உள்ள அவங்க வந்து கொண்டு வருவாங்க. இது வந்து கண்டிப்பா மாணவர்களை பாதிக்கும். ஏன்னா அந்த ஏஜ் பசங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு குழப்பமா, அவங்களுடைய மைண்டை வந்து அப்படியே குழப்பி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி அவங்கள இந்த பக்கம் கொண்டு வர்ற வேலையை பண்றாங்க. அப்போ இன்னொரு 50 வருஷத்துல எல்லாமே இங்க வானவில்லா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஃபண்ட் வந்து தாராளமா இவங்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த தன்பாலின ஈர்ப்புங்கிறத ஒரு பெரிய கல்ட்டாக இங்க கொண்டு வரணும் அப்படின்னு ஈவன் அது ஒலிம்பிக் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு ரெஸ்லிங்கா பாக்ஸிங் அந்த இது பண்ண தான் பெண்ணாக உணர்றேன்னு சொல்லி அந்த ஈவெண்ட்லேயே அவர் கலந்துக்கிட்டு அவர் வெற்றி பெற்றதையும் பார்க்குறோம். கடைசியில் அவர் வந்து ஒரு ஆண்கிறதும் வெளியில் வந்துருச்சு. ஆனால் இது எந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் இது எப்படி அடுத்த கட்டமாக இது போகும்? ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுடைய ஷோலையே பார்த்தேன், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி வந்து ஒரு பெண் தான் ஆணாக மாறி தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஹார்மோன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் ஒரு குழந்தைய சுமக்கிறது மாதிரி, ஒரு ஆணே குழந்தைய சுமக்கிறது மாதிரிலாம் இவங்க ஆட் பண்ணுறது, இதெல்லாம் எந்த கட்டத்தில் இந்த கல்ச்சுரல் எவல்யூஷன் எந்த அளவுக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும்? ஆமாம் சார். இவங்க என்ன பண்ணுறாங்க, அடிப்படை அந்த அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தையே மாற்றுறாங்க. இப்போ மென் கேன் கெட் ப்ரெக்னென்ட், ஆண்களும் ப்ரெக்னெண்ட்டாக மாறலாம். இதை வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் நான் படிக்கும்போது இது ஏதோ ஒரு பெரிய ஒரு புது டெக்னாலஜி போல, ஆண்களுடைய வயிற்றுல குழந்தைய வைக்கிறாங்க போல அப்படின்னு நான் நினைச்சேன். இது வேடிக்கை இருந்தாலும் அப்படிதான் உண்மை நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க ஆக்சுவலி ஒரு பெண், ஒரு பயாலஜிக்கல் பெண். அவங்க பெண்ணா பிறந்து பெண்ணா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் ஆனா மாறுறேன்னு சொல்லி அதுக்கான ஹார்மோன்ஸ் எடுத்து தாடி வளர்த்துப்பாங்க. ஆனா அவங்க கஞ்சி வாய்ப்பாங்க. எப்படி ஆவாங்க, நார்மல் ஆண் பெண் அந்த இதுல ஆவாங்க. ஆனா வெளியே சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு ஆண், ஆனா நான் ஒரு குழந்தைய சுமக்கிறேன், அப்ப ஆண்களும் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து அடிப்படை இயற்கைக்கு எதிரான விஷயம் இல்லைங்களா? இப்ப நம்மளுடைய பேசிக் காமன் சென்ஸே இவங்க வந்து மாத்துறாங்க. அப்புறம் இன்னொரு வார்த்தை ஒண்ணு இவங்க பேசுவாங்க சார், சிஸ் ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் யாருன்னா நார்மலா இருக்கிற ஆண்களும் பெண்களையும் இவங்க வந்து சிஸ் ஜெண்டர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சும்மா இருந்தாலும் நமக்கு ஒரு பேரை வந்து இவங்க கோத்து விடுறாங்க. இவங்களுடைய ஐடியாலஜில நம்மளையும் கொண்டு வந்து உள்ள வந்து பாரு, நீ ஒரு நார்மல் ஆண் இல்ல நார்மல் பெண்ணா இருந்தனா நீ வந்து சிஸ் ஜெண்டர். அப்போ இவங்க தான் இப்படி பண்றாங்கன்னா நம்மளையும் அதுக்குள்ள இழுத்து விட்டு நமக்கு ஒரு அடையாளத்தை நம்ம மேலேயே பூசி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்டர்நேஷனல் லெவல்ல இது ஆல்மோஸ்ட் மேற்கத்திய நாடுகள் இதை வந்து ஏத்துக்கிட்டாங்க ஆல்ரெடி. பட் நம்ம நாடு இன்னும் அதுக்குள்ள முழுசா வரல. அதை உள்ள கொண்டு வர்ற வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இப்போ ஆக்ஸ்போர்ட்ல போய் இவங்க பேச போறாங்க. ஸோ மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது நேர்களே. இப்போ இது பெரியாருடைய படத்தை வச்சுட்டாங்க, சாரி ஈவேராவுடைய படத்தை வச்சுட்டாங்க, சிலையை வச்சுட்டாங்க, நான் பறக்கிறேன் மிதக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி எப்படிப்பட்ட ஒரு கலாச்சார சீர்குலைவின் தொடக்கமாக இந்த ஆக்ஸ்போர்டு நிகழ்ச்சியே இருக்க போகிறதான்னு தெரில. அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல்களை கெவின் பால் அவர்கள் நம்மோடு பகிர்ந்திருக்காங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.